என்று ஆண்டவர் கேட்கிறார். இறைமையாக சொல்கிறார், ஆண்டவரே இந்த வானத்தை பூமி உலகத்தை படைத்தேன், உம்மால் செய்யக்கூடாத காரியம் நமது வாழ்க்கையிலும் கூட மனிதர்களால் செய்ய முடியாத காரியத்தை ஆண்டவர் இருக்கிற வாழ்க்கையிலே செய்ய வேண்டும். வியாதிப்பட்ட சூழ்நிலையிலே, கஷ்டங்கள் வருகின்ற சூழ்நிலையிலே, பொருளாதார பிரச்சனைகள் வருகின்ற சூழ்நிலையிலே, அநேக எதிர்ப்புகள் வரக்கூடிய சூழ்நிலையிலே, வாழ்க்கையிலே எப்போதும் தோல்வியை சந்திக்கின்ற வேளையிலே நாம் என்ன நினைக்கிறோம்? இது என்னால் செய்ய முடியாத ஒரு காரியம், என்னால் மேற்கொள்ள முடியாத ஒரு காரியம். ஆண்டவர் சொல்கிறார், உங்களால் அதை செய்ய முடியாது, உங்களால் மேற்கொள்ள முடியாது என்று நினைக்கின்ற காரியங்களை என்னால் செய்ய முடியும். ஒருவேளை ஆண்டவருடைய வாழ்க்கையிலே நம்மால் முடியாத காரியங்களை ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம், நாம் எதிர்பார்க்கிறோம். அப்படியானா ஆண்டவர் நமது வாழ்க்கையிலே நம்மால் செய்ய முடியாத ஒரு காரியம், மனிதனால் செய்ய முடியாத காரியத்தை ஆண்டவர் நமது வாழ்க்கையிலே செய்ய வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? 3 காரியங்களை நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் நமது வாழ்க்கையிலே செய்ய முடியாத காரியங்களை செய்வோம். முதலாவதாக, நாம் விசுவாசிக்கும் பொழுது தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. நாம் விசுவாசிக்கும் பொழுது தேவனால் கூடாதது, தேவனால் கூடாத, மனிதனால் கூடாத காரியம் நமது வாழ்க்கையிலே நடக்க வேண்டுமானால், மனிதனால் செய்ய முடியாத காரியம், நம்மால் கூடாத காரியம் நமது வாழ்க்கையிலே நடக்க வேண்டுமானால், தேவனால் எல்லாவற்றையும் நமது வாழ்க்கையிலே செய்ய வேண்டுமானால் நாம் செய்வது முதலாவது காரியம் விசுவாசம். நம்முடைய விசுவாசம் இல்லை என்றால் ஆண்டவர் நமது வாழ்க்கையை செயல்பட முடியாது. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எடுத்துக் கொள்வோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே ஆபிரகாம் விசுவாசித்தார். ஆபிரகாம் விசுவாசித்தார். எப்படி விசுவாசிக்கிறார்? ஆதியாகமம் 12:2 வாசிப்போம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். 7ஆம் வசனத்தில் பார்ப்போமா, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை, சந்ததினா பிள்ளைகள் பிள்ளைகள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளா சந்ததி. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நான் கொடுப்பேன். எப்போது ஆண்டவர் சொல்கிறார்? ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஒரு குழந்தை கூட இல்லாத சமயத்தில், குழந்தையே பிறக்காத சமயத்திலே ஆண்டவர் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நான் கொடுப்பேன். ஆபிரகாம் என்ன செய்கிறான்? விசுவாசிக்கிறான். ஆகையால் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பார்த்தோமானால், ஆதியாகமம் 18:10 பார்க்கும்போது, அப்போது அவர் ஒரு உற்பவகால திட்டத்தில் நிச்சயமாய் இடத்தில் திரும்ப வருவேன், அப்பொழுது ஒரு மனைவியாக சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். இதை எங்க சொல்கிறாரு? ஒரு மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுவான், மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்று சொல்லி எந்த அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது? 18ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. ஆனால் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி எந்த அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது? 12ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று சொல்வதற்கு முன்னதாகவே 12ஆம் அதிகாரத்திலே நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாம் அதை விசுவாசித்தார். இது எப்படி ஆகும் என்று சொல்லி அவர் நினைக்கவில்லை. மனிதனால் கூடாத காரியம் தான். சாராள் நினைக்கிறார், ஆனால் ஆண்டவர் மனிதனால் கூடாத காரியம் தேவனால். காரணம் என்னவென்றால் விசுவாசம். விசுவாசத்தின் மூலமாக மட்டுமே நமது வாழ்க்கையிலே நம்மால் கூடாத காரியங்களை ஆண்டவர் செய்ய முடியும். விசுவாசத்தினால் தான் ஆண்டவர் நம்மளே செயல்பட முடியும். இன்னும் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுத்துக் கொள்வோமானால், ஈசாக்கை பலி செலுத்துவதற்காக போகிறார். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையையும் இங்கே நிறுத்தி காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி. இதுதான் ஆபிரகாம் விசுவாசம். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உனக்கு கொடுக்கப்பட்ட ஈசாக்கை நீ போய் பரிசெலுத்து. ஒரே மகனாக எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு, பல
பட வேண்டும். ஆனால் ஆண்டவர் அந்த மகனை பலி செலுத்து என்று சொன்னபோது ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான், விசுவாசித்தான். எப்படி விசுவாசிக்கிறான்? கழுதையில ஆபிரகாமும் ஈசாக்கும் கழுதையில ஏறி போறாங்க. அந்த மலையில மோரியாவுக்கு மேலே போகும் பொழுது அந்த வேலைக்காரனின் கழுதையின் கீழே நிறுத்தி விட்டு ஆபிரகாம் என்ன சொல்கிறான்? நானும் எனது மகன் ஈசாக்கும் மேலே போய் பலி செலுத்தி விட்டு திரும்பி